பாப்பா இந்த வீட்டுக்கு வந்து ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லி சைவமா சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. ஆமா, அதனாலதான் முனியாண்டி விலாசே கொண்டாந்துட்டேன் நானு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க இந்த முனியாண்டி விலாஸ்ல இருந்து மூளை வாங்கிட்டு வந்துருக்க கூடாது. மூளையா? இத சாப்பிடுவா, வேணும்னா வரவழைப்போம். என்ன இது? என்ன உங்களுக்கு எல்லாம் 3 எனக்கு மட்டும் 2 தானா? எந்த அளவுல தானே நீங்க சாப்பிடுறீங்க? ஏய் தயவுகேன்னு பேசாதீரி, நாங்க தானே உன்னை பெத்தோம். பெத்தாவது தொத்தாவது, பேசாம சாப்பிட்டு தொலை. அதெல்லாம் முடியாது. ஒரு மீன் ஒரு முட்டை நான் எடுத்துக்குவேன். டேய் நீ எப்படா வந்தீங்க? வந்து கட்ல கடையில விழுந்துருச்சு, தேடி எடுத்துட்டு வரேன். மணிகண்டா இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் இதை சாப்பிட்டோம்டா, அம்மாட்ட போய் சொல்லிடாதடா. அது இல்ல சித்தி, 2 துண்டு 4 துண்டுன்னு கரெக்டா என்ன சொல்றீங்க? அப்படின்னா உனக்கு கண்ணு நல்லா தெரியுதுன்னு தானே அர்த்தம்? தெரியாதுன்னு யார் சொன்னா? ஐயோ சித்தி, இவ்வளவு நாளா கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கியா? ஐயோ அப்பா, இரு அம்மாட்ட போய் நீங்க விடுங்க, அவனை மாட்டேன். சொல்றியா? இல்ல உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. உன்னை கொன்னுறேன். அடிக்கிறீங்க? அடிக்கிறதா? இவன் செஞ்ச காரியத்துக்கு கொலை பண்ணாலும் பாவம் இல்ல. இந்த வயசுல பணப்பட்டிய திறந்து பணத்தை திருடுறான் பிள்ளையாரு. போன வாரம் பாப்பாவோட தங்க கொலுசை திருடி வித்து கோன் ஐஸ் வாங்கி தின்னுட்டா. மாப்பிளே வந்துட்டீங்களா? மாப்பிளே உங்க புள்ள செஞ்ச காரியத்தை கேட்டீங்களா? இந்த வயசுல, இந்த சின்ன வயசுல பணப்பட்டிய திறந்தது எங்க கண்ணால பார்த்தோம். இப்படி இருந்தா இந்த புள்ள உருப்படுமா? யார் வலையில மண்ணள்ளி போட போது எனக்கே தெரியல. இல்ல, ஒரு காலம் என் புள்ள அப்படி செய்ய மாட்டா. என்னங்க, நாம பெத்த பிள்ளைய பத்தி இப்படி அபாண்டமா பேசுறாங்களே, ஏன் சும்மா நிக்கிறீங்க? என்னடா நடந்துச்சு? மறைக்காம உண்மையை சொல்லணும். இல்லப்பா, இவங்க சொல்றதெல்லாம் பொய். ஐயப்பன் சத்தியமா நடந்த உண்மையை சொல்லிடுறேன். சின்னம்மா குருடி மாதிரி நடிக்கிறாங்க. அவங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும். அடி பாவி, வெளுத்துருச்சு, சாயம் வெளுத்துருச்சு. பல நாள் திருட ஒரு நாள் அம்புடுவான். டேய் தீனரச்சகா, நீயே உன் பொண்டாட்டியே உன் மகளும் சேர்ந்து எங்க கீதாமர் ஓய பறிக்க பாக்குறீங்க. ராஜு என்ன சொல்ற? ஆமாமா, இந்த 6ஆம் தேதி இருக்காளே, 6ஆம் தேதி நாங்க ஊர்ல இல்லையே. உன் மக பேரு என்னையா? அருந்தது. அந்த தேதி ஒரு நாடக நடிகை. ஐயா கிட்ட குருட்டு பொண்ணு இது இல்ல, அது எனக்கு நல்லா தெரியும். இது ஐயாவோட கிரிமினல் செட்டப். ஐயோ மாப்பிள, இந்த கார் ஓட்டுறவன் என்னென்னமோ வளர்றானே, முதல்ல அவன் வாயில போடுங்க. அடிக்காதீங்க. நான் குடிக்காம இருந்தா தான் உளருவேன், குடிச்சிட்டா உண்மையெல்லாம் சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். போங்க போங்க, எல்லாரும் வெளியே போங்க. எதுக்காக நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? சத்தம் போடக்கூடாது. இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான். அப்படின்னா இப்ப என்ன பைத்தியம் பட்டம் கிட்ட பாக்குறீங்களா? என்ன விடுங்க, நான் பைத்தியம் இல்ல. என்ன விடுங்க. இந்த வர மாட்டேன். டாக்டர், இவன் என் வைஃப், கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். நோ டாக்டர், இவர் சொல்றதெல்லாம் பொய். நான் பைத்தியம் இல்ல. ஐ அம் நாட் மேட். பாத்தீங்களா? நர்ஸ் விடுங்க. இந்த அப்பாவை கொண்டு போய் ஸ்பெஷல் வார்ட்ல அட்மிட் பண்ணுங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நான் பைத்தியமா? பத்திரமா பத்திரமா. Take your seat. ரொம்ப முத்தி போயிடுச்சுல. என்னடா இது? எந்த லாண்டரியில வாங்கின? எதுவும் பேசக்கூடாது. இப்ப நான் சாதாரண சர்வெண்ட் கிடையாது, மீடியேட்டர். ஐயப்பன் சிலை விற்கிறதுக்காக ஒரு பயங்கரமான பார்ட்டியை குட்டி வந்திருக்கேன். அப்படியா? வெரி குட். எங்க இருக்காங்க? ஹலோ, கம் இன். இவர்தான் எங்க பாஸ். Hello, I'm Manjit. He's my partner, Janardhan. Please sit down. Thank you. ஐ ஆம் ராஜு. எங்களுக்கு வெளிநாடு பூராவும் பிசினஸ் கான்டாக்ட் உண்டு. புராதன சிலைகளை கடத்தி வெளிநாட்டுல வியாபாரம் செய்யற
ஒன் ஆஃப் தி லீடிங் கம்பெனியோட பார்ட்னர்ஸ் நாங்க. வெரி குட். என்கிட்ட இருக்கிறது ரொம்ப வேல்யூபிள் ஸ்டாச்சு. ஐம்பொன்னால செய்யப்பட்ட ஐயப்ப சிலை. மிஸ்டர் ராஜு எல்லா டீடைல்ஸும் சொன்னார். எனக்கு பேரம் முடிஞ்ச உடனே ஃபுல் செட்டில்மெண்டா கேஷ் வேணும். அத பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா நாங்க சிலையை பார்த்து திருப்திப்படணுமே. ஷூர், வாங்க காட்டுறேன். இது சுத்தமான பஞ்சலோக விக்கிரகம். எக்ஸ்க்ளூசிவ். வா, பியூட்டிஃபுல். ஐ லைக் இட் வெரி மச். என்ன விலை கேக்குறீங்க? 6 lakhs, 6 லட்சம். இதுல 5 lakhs இருக்கு. ஓகே? ஓகே. சிலையை எடுத்துக்கிறீங்க. சிலை எங்க இருக்கட்டும். வெளியில போலீஸ் நடமாட்டம் இருக்கு. நாளைக்கு நாங்க வந்து எடுத்துக்கிறோம். ஷூர். பாய். ராஜு, பொட்டி எடுத்துட்டு வா. இதை எடுத்து பேக் பண்ணு. எங்க சாமிய பெட்டியில மூடலாமா? பூஜை பண்ற வரைக்கும் தான்டா சாமி. வித்தத்துக்கு அப்புறம் வெறும் விக்கிரகம் தான். எங்க உங்க கையால எடுத்து வச்சிருங்களேன். அடிச்சு எடுத்து வைடா. ஏன் முதலாளியே, எனக்கு ஒரு டவுட். நம்ம வீட்டு சிலையை நம்ம வைக்கோம், இவங்க எடுத்துட்டு போய் ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? பஞ்சலோக விக்கிரகம்னா தேசத்தோட சொத்து. அதை விக்கிறது சட்டவிரோதமான காரியம். அதுலயும் வெளிநாட்டுக்கு விக்கிறதுனா பயங்கரமான தேச துரோகம். அதனாலதான் இதெல்லாம் ரகசியமா செய்யறோம். சீக்கிரம் பேக் பண்ணு. ஐயப்பா, இந்த தப்பு பண்றது நான் இல்ல, என்னை மன்னிச்சுக்க. அப்பா, சாமியை விக்கிறியா? இரு இரு, அம்மாட்ட சொல்றேன். டேய், உன்னை விட்டா தடா நீ சொல்றதுக்கு. போடா, போடா, போ. டேய் குட்டி பிசாசு, இந்த ரூமை விட்டு வெளியே வந்த உன் காலை உடைச்சிருவேன். என்ன திரு முடிக்கிறேன்? உன் மூஞ்சியும் முடியும். ஹலோ டாக்டர், குட் மார்னிங். மிஸ்டர் வினோத், உங்க மனைவிக்கு மனநல சரியாத்தான் இருக்கு. அவங்களுக்கு பைத்தியம் என்னால உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. உடனே உங்களை கூட்டிட்டு போங்க, இல்ல போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். டாக்டர் டாக்டர், உங்க கை ரொம்ப சுத்தமா இருக்கு, வச்சுங்க. மிஸ்டர் வினோத், இது என்ன லஞ்சமா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. தயவு செய்து எடுத்துட்டு போங்க. வந்து இதெல்லாம் என்னோட அன்பளிப்பு. நாட் மேட் இன் இந்தியா. அவ்வளவு பாரினா? மிஸ்டர் வினோத், நான் என்ன சொல்றேன்? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எழுதி கொடுத்தா போதும். இந்தாக்க, பேனா மேட் இன் இந்தியா. என்னக்கா, தலைவலி மண்டையை புழக்குது. மாத்திரை தட்டுமா? என்ன சாப்பிட்டாலும் ஒண்ணும் ஆகல. ஒரு கப் காபி கொண்டாயே. சரிக்கா. தலைவலியா டாக்டர்? புளிப்பால் தேய்ச்சா தலைவலி குணமாயிடும். ஐயப்பன் கதை படிச்சது இல்லையா? பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு ஒரு பொண்ணு அநியாயமா பைத்தியக்காரின்னு பட்டம் கட்ட போறியா? வினை விதைச்சா வினை அறுத்தே தீரணும். அதுதான் தர்மம். தர்மத்தை மறந்து தப்பு செஞ்சா நீ நிச்சயமா தண்டிக்கப்படுவ. இப்ப நீ என்ன செய்ய போற டாக்டர்? சொல்லு. ஐயப்பா, இனிமே நான் தப்பு செய்ய மாட்டேன். இனிமே நான் தப்பு செய்ய மாட்டேன். சாமியே சரணா ஐயப்பா, என்ன மன்னிச்சிரு. ஐயப்பா ஐயப்பா, வழிகண்டா, என்ன மன்னிச்சிரு. தெரியாம நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு. சாமியே சரணா ஐயப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, செத்து போயிட்டாங்களா? செத்தாலும் பரவாயில்லையே, இன்னைக்கு ராசி பலன் இல்ல, உங்க ராசிக்கு இக்கட்டான நிலைன்னு போட்டிருக்கு. ஹலோ,
ஹாய் ஹலோ சிலையை வெளிநாட்டுக்கு கொண்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இப்பவே சிலை எடுத்துட்டு போகத்தான் நாங்க வந்திருக்கோம். ஷூ வாங்க ராஜு பெட்டியை தர. What the hell is this? என்ன கையப்புற காணா? இதுல தானே வச்சு பூட்டணும். எப்படி மாயமா மறைஞ்சு? நம்ம 2 பேரை தவிர இங்க வேற யாரும் வந்திருக்க முடியாது. மிஸ்டர் வினோத், நீங்க கேட்டபடி நான் பணத்தை கொடுத்துட்டேன். மரியாதையா சிலையை கொடுக்கறதா நல்லது. டோன்ட் வரி மிஸ்டர் ரஞ்சித். சிலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. I will give you 7 days time. Just 7 days. அடுத்த வாரம் வரும்போது நீங்க கண்டிப்பா சிலையை கொடுத்து ஆகணும். இல்ல கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? உன் மேல ஆசை. சிலை எங்கடா வச்சிருக்க? தெரியாதுங்க. உன்னை தவிர இந்த வீட்டுல வேற யாரும் இல்ல. சொல்லு, எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு. என்னங்க இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துல உண்மையா உழைச்சதுக்கு நீங்க தர்ற பரிசா இது? சத்தியமா எடுக்கலங்க. இந்த வினோத ஏமாத்திரத்துக்கு இது வரைக்கும் அவனும் பிறக்கலடா. ஹலோ டாக்டர், ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியவளைய இங்க கூட்டிட்டு வரீங்க? டாக்டர், வாட்ஸ் ஆல் திஸ்? மிஸ்டர் வினோத், உங்க பாவத்துல பங்கெடுத்துக்க நான் தயாரா இல்ல. உங்களுக்கு உடந்தையா இருந்த பாவத்துக்காக ஐயப்பன் என்ன தண்டிச்சிட்டாரு. உங்க மனைவி கீதாவுக்கு உண்மையிலே பைத்தியம் இல்ல, உங்களுக்கு தான் பைத்தியம், பண பைத்தியம். உங்க மனசை மாத்திக்கிட்டு கீதாவோட நல்லபடியா வாழ்க்கை நடத்துங்க. அப்படின்னு ஐயப்ப அட்வைஸ் பண்ண சொன்னாரா? நீங்க இல்லைன்னா வேற டாக்டர். மிஸ்டர், நீங்க கீதாவை துன்புறுத்தினாலோ வேற எந்த விதத்திலையாவது கையெழுத்து வாங்க முயற்சி பண்ணாலோ போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண வேண்டிய முதல் ஆளு நானா தான் இருப்பேன். பி கேர்ஃபுல்.